எங்க ஊர் கிணத்துல போய் குளிக்க போலாமா? இன்னைக்கு என் பசங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வந்த நாள்ல இருந்தே கிணத்துல போய் குளிக்கணும், ஸ்விம்மிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தாங்கங்க. போகவே டைம் கிடைக்கல. இன்னைக்கு எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வயக்காட்டுல உள்ள எங்க ஊர் கிணத்துல தாங்க குளிக்க போயாச்சு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குளத்துல தண்ணி அதிகமா இருந்தாலே இப்ப ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வயக்காட்டுல எல்லா கிணறுலுமே தண்ணி நல்லா ஊறி போய் கிடக்கும். இந்த மாதிரி தண்ணி மேல தான் கிடக்குது. எல்லா குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா, காலையில சூப்பரா நீச்சல் அடிச்சு குளிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. நம்மளும் சரி கிணத்துல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு இன்னைக்கு சின்ன பையன் பெரிய பையன் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியுங்க. எங்க வீட்லயே ஸ்விம்மிங் தெரியாத ஒரே ஆள் நான் தாங்க. சரி ஓகே நீங்க ஸ்விம்மிங் பண்ணுங்க, நான் கொஞ்சம் துணி துவைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டப்பையில துணியை அள்ளிட்டு நான் குளிக்க வந்தாச்சுங்க. பசங்க குளிக்கிறத வேடிக்கை பார்க்கறதே ரொம்ப சூப்பர் தாங்க. இந்த கிணத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. நமக்கு தான் நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லி காலை கொஞ்சம் நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அச்சே நம்மளும் சின்ன பிள்ளையில கொஞ்சம் ஸ்விம்மிங் படிச்சிருந்தா குடும்பமாக சேர்ந்து சூப்பராக குளிச்சிருக்கலாமே, என்ன பண்ணுறது இன்னைக்கு வேடிக்கை பார்க்க மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பசங்க என்னவோ தெரிலங்க. ஆனால் என்ன மாதிரி இல்லாமல் என் ஹஸ்பண்ட் மாதிரி சூப்பராக ஸ்விம்மிங் படிச்சுட்டு ஈஸியாக குளிச்சு சம்முன்னு மேலே வந்துட்டாங்க. நானும் துணியை துவைச்சி விட்டுட்டு அந்த அன்னைக்கு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேங்க. வயக்காட்டில் எல்லா மாசலையுமே எடுத்துட்டு இப்போ வயக்காட்டில் உழுது போட்டு அடுத்த மாசலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஊர் வயக்காடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குளத்து கரையோரமாக வயக்காடு ஒரு பக்கமும் குளம் ஒரு பக்கமும் சொல்லி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படியே லைக்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஆர்வமாக பார்க்குறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. லைக்கை போட்டு அப்படியே அசத்தி விடுங்க.